தள்ளாத வயதில் தான் குடியிருக்கும் வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு கேட்டு அலையும் முதியவர். வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு இல்லாத நிலையில் அரசு பதிவேட்டில் குடிநீர் இணைப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தாலுகா நெய்வேலி வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த 85 வயது முதியவர் சிதம்பரம் தனது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகிறார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே வீட்டில் தனியாக வசித்து வரும் சிதம்பரம் தனது மனைவி மறைந்த பிறகு குடிநீர் இணைப்புக்காக பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து வருகிறார். தனது வீட்டிற்கான வரியை தவறாமல் செலுத்தி வந்த போதிலும் குடிநீர் இணைப்பு அவருக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. சிதம்பரம் அளித்துள்ள புகாரின்படி அவரது வீட்டிற்கு ஏற்கனவே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுவிட்டதாக அரசு பதிவேடுகளில் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என பல தரப்பு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் வேதனையுடன் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் குடிநீர் வசதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த வயதான காலத்தில் தன்னை அதிகாரிகள் அலக்கழிப்பதாக கண்ணீருடன் சிதம்பரம் குற்றம் சாட்டுகிறார். சிதம்பரத்தின் மூத்த மகன் தனக்கு எவ்வித ஆதரவும் அளிப்பதில்லை என்றும் இளைய மகன் மட்டுமே துணையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் சிதம்பரம் தனது மூத்த மகன் தனக்கு குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடாது என அதிகாரிகளிடம் கூறியதாலேயே இணைப்பு மறுக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார். அதிகாரிகளின் இந்த செயல் ஒரு குடிமகனின் ஜனநாயக உரிமையை பறிக்கும் செயல் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மூத்த குடிமக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை மறுப்பது மனித உரிமை மீறல் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்கள் அப்பாவுக்கு 85 வயசாகுது. தள்ளாத வயசில் தண்ணிக்காக கலெக்டர் ஆஃபீஸில் கோரிக்கை வச்சுருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் தடுக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி அதிகாரி புறக்கணிக்கிறாங்க. அது யார் தடை ஏற்படுத்தினாலும் அவங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு தண்ணியில் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருவோணம் பிடிஓ அவர்களுக்கும் எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன்.